கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகலாம். ஸோ இப்போ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்க. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் ஒரு 19,550 575 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஒரு 40 பாயிண்ட் எக்ஸாக்ட் பண்ணாமல். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம கண்டிப்பாக நேற்று வந்த அந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஜோன் 19,600 19,575. இது ஒரு முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஜோன். செல்லர்ஸ் வந்து ஜோன், இது வந்து செல்லர்ஸோட ஜோன். இங்கிருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ட்ரேடே என்ட்ரி போகணும். ஸோ இடையில இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து என்ட்ரி போகாதீங்க. என்ட்ரி போகக்கூடிய லெவல் வந்து என்னன்னா 19,600. அதுக்கு மேலே கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் வந்து கால் சைடு போய்க்கலாம். உங்களுக்கு டார்கெட் வந்து எதுவும் வச்சுக்கலாம். 19,675 நேற்று சொன்னால் அதே தான், 19,675. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போச்சுன்னா 19,750. ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு 19,725. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னைக்கு மார்னிங் பார்த்தோன்னே பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் 90,600 மேலே சஸ்டைன் ஆகிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சஸ்டைன் ஆகிட்டு இருந்தானா 19,675 வரைக்கும் உங்களுக்கு வந்து போகலாம். ஸோ அதுவே வந்து இந்த இடத்துல இது நேற்று மாதிரியே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா இங்கிருந்து ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு 90,475 500. ஸோ இது வந்துட்டு ஒரு பையர் ஜோன். நேற்று வந்த அதே லோ. ஸோ இங்கிருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டியில் மெயினாக பார்க்கக்கூடிய லெவல் வந்து இதுதான். ஓகேங்களா, எந்த ஜோன் 19,600 அண்ட் 19,575. ஸோ எப்போ நல்ல ஒரு பியரிஷ்னஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேலோ 19,480 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணாதான் வந்துட்டு நல்ல ஒரு இன்னும் அக்ரெசிவான ஃபால் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபால் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஃபாலாகவே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கீழே வந்துட்டு 19,330 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மால் சப்போர்ட்டாக வந்துட்டு இப்போதைக்கு இருக்கு 19,344. நிஃப்டியில் சிம்பிள் ட்ரேடிங் பிளான் தான் இன்னைக்கு. நல்லா நோட் பண்ணிங்க. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 19,600 570 வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல கால் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ எப்படி வந்து ட்ரேட் ஆகும், நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆர்டர் ஃப்ளோ படியும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் நல்லா வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாமா புட் ஆப்ஷன் போகலாமா, நான் எந்த ட்ரேட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஸோ நம்ம இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். ஸோ இன்னும் யாராவது ஜாயின் பண்ணா வந்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து சார்ட்டோட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா நிஃப்டி ட்ரேடு பேங்க் நிஃப்டி ட்ரேடு எல்லாமே. ஸோ அதில் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து என்ட்ரி போய்க்குங்க. ஸோ சேம் பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு நேற்று நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு இது டிமாண்ட் ஜோன் 43,850 43,900 இந்த ஜோன். ஸோ கேப் ஓப்பன் ஆச்சுன்னா நேற்று வந்த ஹை 44,111 44,111 நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா வந்து மறுபடியும் இந்த லோ வரைக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் புட் ஆகுதுன்னு வந்து அட்டம் பண்ணணும். இதே பிரேக் அவுட் பண்ணிட்டானா வந்து கால் ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் 44,405 44,405 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு ஃபால் எப்போ வரும்னா இந்த லோ 43,800 பிரேக் அவுட் பண்ணிட்டானா ரீடெஸ்ட் பண்ணானா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஃபால் வரும். சாரி, இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் வரும். இந்த இதை வந்து மார்க் பண்ணி லைன். ஸோ நேற்று வந்த லோ அதே லோ இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா வந்துட்டு உங்களுக்கு 43,600 வந்துட்டு கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. சாரி, இந்த இடத்துல நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ கேப் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு கேப் ஓப்பன் ஆச்சுன்னா பெரிய கேப் ஓப்பன் ஆகுது, சின்ன கேப் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இதில் பார்க்கணும். அண்ட் நிஃப்டியில் வந்துட்டு மேலே உடனே இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு 19,600 வந்துட்டு இருக்கு. அந்த லெவல்லையுமே வந்துட்டு அந்த லெவல் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இடையில போயிட்டு எதுவுமே இந்த இடத்துலயும் வந்து என்ட்ரி ஆகிடாதீங்க. ஓகேங்களா. எந்த இடத்துலையும் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா.